ஓகே. இப்போ நம்ம Appleஓட iPad A16 ஸோ கால்ட் 11த் ஜென். ஸோ இத நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். நான் வாங்குன வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 128 ஜிபி வித் வைஃபை அண்ட் A16 நீங்க மென்ஷன் பண்ணத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ பிரிப்போம். ஸோ பிரிய ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஓகே டன். அத பிரிச்சாச்சு. அப்புறம் கீழயும் பிரிக்க இருந்தது. அதையும் பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம இத தள்ளி விட்டுட்டு ஆப்பில ஓப்பன் பண்ணுவோம். கம் ஆன். இ எஸ். கரெக்ட். ஸோ இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபேட் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் நம்ம இத பார்க்காம, அ பாக்ஸ்ல என்னென்ன வந்திருக்குன்றத பார்ப்போம். ஆ வழக்கம் போல ஒரு மேனுவல் குடுத்துருக்காங்க. ஆ ஆல்மோஸ்ட் உள்ள என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காதுன்னு நம்புறேன். ஸோ ஓகே. ஜஸ்ட் எதுக்கும் உதவாத இந்த மேனுவல். அத அப்படியே நம்ம அந்த மேனுவல தூக்கி போட்டுருவோம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சார்ஜர் வருது. iPhoneல சார்ஜர் வராது. பட் iPadல வருது. ஸோ ஓகே. அதுவும் பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. அண்ட் கேபிளுமே நல்லாயிருக்கு. அந்த டெக்ஸ்சர்லாம் சூப்பரா இருந்தது. அண்ட் தென் நமக்கு சார்ஜர் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 20 வாட் சார்ஜர் குடுத்துருக்காங்க. ஓகே. சார்ஜர் நல்லா இருக்கு. இப்போ நம்ம அப்படியே பாக்ஸ் கிட்ட போவோம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபைன். குவாலிட்டிலாம் ஃபைன். ஸோ அத அப்படியே ஓரமா வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஐபேட் எடுப்போம். ஐபேட அந்த அன்ராப் பண்ற ஃபீல் தான் இருக்கே. அது வாவ்! ஃபீல் அது ஆக்சுவலா. இப்போ நம்ம அப்படியே பொறுமையா அத அன்ராப் பண்ணுவோம். நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். அந்த ஆப்பிள் லோகோ லைக் அந்த நேம் என்கார்விங்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ அது என்னன்னு சொல்றேன் இப்போ. ஸோ நீங்க ஆப்பிள் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்லாம் வாங்குனீங்கன்னா, அவங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா ப்ரீ புக் பண்ணிட்டேன் ஐபேட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போதே. ஸோ ஐ மீன் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடியே ப்ரீ புக் பண்ணேன். நீங்க அஃபிஷியல் சைட்ல போயிட்டு என்கார்விங் ஆப்ஷன் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த ஸ்க்ரீன்ல காட்டுற மாரி. ஸோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆ அது மட்டும் இல்லாம இப்போ இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, பக்காவா இருக்கு. சைட்ல ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் டைப் சி நமக்கு வந்துருது இப்போ வர எல்லா ஐபேட்ஸ்லயுமே. அண்ட் தென் வால்யூம் பட்டன்ஸா இருக்கட்டும், ஆ கேமரா பின்னாடி இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இங்க டச் ஐடி இங்க நமக்கு ஃபேஸ் ஐடி கிடையாது இதில. ஒன்லி டச் ஐடி தான். ஸோ அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு கனெக்ட் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட்ஃபோன்ல கீபோர்டு இருந்தா கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஆ ஓகே. இப்போ நம்ம டர்ன் ஆன் பண்ணுவோம் இத. ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரமா பில்ட் குவாலிட்டிய பத்தி சுத்தி சுத்தி பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் பூட் அப். ஸோ நமக்கு ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் டைம் ஆச்சு. அண்ட் தென் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் லோகோவ நம்ம பார்த்ததும், இப்போ வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். அண்ட் தென் ஒன்ஸ் ஆஃப்டர் த பூட் அப் ஃபுல்லா இனிஷியல் ஆப்பிள் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, லாங்குவேஜ் செக் பண்றது, அதுக்கெல்லாமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த வீடியோல அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு ஹலோ வரது. ஸோ இதெல்லாம் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி இனிஷியல் செட்டப்லாம் முடிச்சாச்சு. ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த பேஸ் செட்டப்லாம் முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ ஐபேட் இருக்கும். கெட்டிங் ஸ்டார்டட் குடுத்த உடனே தட்ஸ் ஆல் யூ ஆர் இன் அ ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஆல்மோஸ்ட் யூசிங் எல்லாமே ஸ்மூத்தா இருந்தது. அந்த பிக்சர் குவாலிட்டியா இருக்கட்டும், ஆ எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். அண்ட் தென் இது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோலியோ வாங்கியிருந்தோம். அதையுமே இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி ஆப்பிள் ஆக்சஸரீஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம். ஐபேட் அண்ட் ஐபேட் 10த் ஜென்னுக்குமே இது வந்து அப்ளிகபிள். சேம் சைஸ் தான் ஆக்சுவலா 2மே. ஸோ நீங்க 10த் ஜென் வாங்குறதுக்கு பதிலா இத வாங்கலாம். பிகாஸ் நமக்கு 128 ஜிபி வேரியண்ட்டும் நமக்கு இதில கிடைக்குது. 10த் ஜென்ல இல்ல. ஆ ஸோ இப்போ நம்ம அன்ராப் பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆப்பிள் அன்ராப் பண்ணும்போது. ஸோ அண்ட் தென் இதோ நான் வாங்குனது வந்து ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன். ஸோ தட் சில்வர் அண்ட் ப்ளூ ஓரளவுக்கு கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் அந்த இதில வாங்குனது. ஸோ இப்போ இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸோ இப்போ நீங்க இத பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே. உங்களுக்கு நல்ல குவாலிட்டி இருந்தது. அது மட்டும் இல்லாம உள்ள கொஞ்சம் சாஃப்ட்டான அந்த ஃபீல் இருந்தது. ஸோ இப்போ ஐபேட் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் மேக்னெட் தான். ஜஸ்ட் அப்படியே போட்டோனேயும் இதுவாயிடுச்சு. ஆ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு நல்லா ஷேக்லாம் பண்ணேன். கீழலாம் விழல. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட் அது. ஸோ நல்லா அதே மாரி பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியும் இருந்தது. ஒரு பிரீமியம் ஃபினிஷ் கிடைச்சது இந்த ஐபேட்க்கு ஆஃப்டர் த ஸ்மார்ட் ஃபோலியோ போட்டதுக்கப்புறம். பட் ஸ்டில் நீங்க எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அது ப்ரொடெக்ட் பண்ணாது. ஒன்லி கிளாஸ் அண்ட் பின்னாடி ஸ்க்ராட்ச் ஆகாம தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா, ஐபேட் நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றேன், ரொம்ப எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
4K வீடியோஸ்லாம் நீங்க தாராளமா பார்க்கலாம். வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும். ஈவன் இந்த வீடியோவே நம்ம iPadல எடிட் பண்ணது தான். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதில அந்த குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி அண்ட் தென் ரீடிங் நானுமே புக் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். இதெல்லாம் லைக் அந்த ஆப்லாம் பார்த்ததுக்கப்புறம். அண்ட் தென் நோட்ஸ் டேக்கிங் இது எல்லாத்துக்குமே iPad ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. அண்ட் ஓவரால் iPad எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.